இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்றைக்கு வாசகம், ஒரு சிறுவன் இருக்கிறான். பெரியவர் அல்ல, ஒரு சிறுவன் இருக்கிறான். சிறு குழந்தைகளைப் போல் நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசின் ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. சிறு குழந்தைகளின் புத்தியும் மனமும் உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் இதோ இறை ஆட்சிக்கு நீங்கள் தகுதியுடையவர்கள் அல்ல என்று இயேசு கிறிஸ்து முதலே சொல்லிட்டார். நாம சின்ன பிள்ளைகளாகத்தான் பிறந்தோம், எல்லோருமே சிறுவர்களாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தோம். ஆனால் வளர வளர பெரியவர்களுக்குரிய இந்த உலகத்திற்குரிய ஒரு சிந்தனை நமக்குள் ஊட்டப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது. ஒரு சின்ன குழந்தை, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு சாப்பிடுவது தொடங்கி, நடப்பது தொடங்கி, சிந்திப்பது தொடங்கி, உடுத்துவது தொடங்கி, எது உயர்ந்தது எது தாழ்ந்தது, எது எப்படி இருக்க வேண்டும், எதனால் நீ பெருமை அடைகிறாய் என்று இந்த சமூகத்தை நோக்கி ஒரு திருப்புகிறோம். இதுதான் சமூகமயமாக்கல், இதுதான் மனிதனுக்கு நடக்கிற வாழ்க்கை முறை. கடவுள் மனிதனை இந்த சமூகத்தில் தான் வாழ வேண்டும் என்று படைத்திருக்கிறார். அது உண்மைதான். என்னையா பெரியாள் ஆகணும்னு நீங்க தான் சொல்றீங்க, பெரியாளுக்குரிய புத்தி வரணும்னு நீங்க தான் சொல்றீங்க, பெரியாள் மாதிரி மெச்சூர்டா திங்க் பண்ணு நீங்க தான் சொல்றீங்க. அப்ப இந்த சமூகத்திற்கு மெச்சூரிட்டி வேண்டும், முதுமை வேண்டும், முதிர்ச்சி வேண்டும் என்று சொல்லி என்னை வளர்த்து விட்டு திரும்ப சிறு குழந்தையை போல இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? வளர்ந்தது தவறல்ல, பெரியவரை போல மாறியது தவறல்ல. ஆனால் அடிப்படை குணம் என்று சொல்லப்படுகிற சிறு குழந்தைகளுக்குரிய ஆனந்த இயல்பை, அஸ்திவாரத்தை கலைத்துவிட்டு, அஸ்திவாரத்தை மறந்துவிட்டு, அஸ்திவாரத்தில் இருந்து வேறொரு தொடக்கத்திற்கு போனதுதான் தவறு. நாம் வைத்திருக்கிற நம்முடைய உள்ளார்ந்த ஆட்டிடியூட் என்று சொல்லப்படுவதும், பார்வை என்று சொல்லப்படுவதும் தப்பாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் வேருக்கு கொண்டு வா. நீ எப்படி பிறந்தாய் உனக்கு தெரியுமா? நீ எப்படி வளர்ந்தாய் உனக்கு தெரியுமா? நீ எப்படி உயர்ந்தாய் உனக்கு தெரியுமா? அதை மறவாதே, அதை வைத்துக்கொள். ஆகவேதான் சிறு குழந்தைகளிடமிருந்து வளர்ந்த பிறகு மீண்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு சிக்கலான விஷயம் தான். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு இடத்திலே ஒன்று நடக்கிறது. அங்கே உள்ளே ஒருவர் வருகிறார், ஒரு பெரிய பணம் படைத்தவர், அதிகாரம் படைத்தவர் உள்ளே வருகிறார். அந்த வாசலில் இருக்கிற ஒரு வேலையாள், கூலியால் ரொம்ப பணிவாக அவரை வரந்து இருக்கிறான். அப்போது அவர் சொல்லுகிறார், தம்பி ரொம்ப பணிவு காட்டாத, நீ இன்னும் வளரல. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ வளர வேண்டும், நீ உயர வேண்டும், நீ இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்ற, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் சேர்க்கின்ற ஒரு உயர்ந்த நிலையை பெற வேண்டும். அப்படி வளர 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 உனது பணிவு உனக்குள் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். அப்படி நீ உயர 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 உனக்குள்ள ஞானம் உனக்கு உயர்ந்து கொண்டே போக வேண்டும். ஆனால் மனிதர்கள் நாம் என்ன செய்கிறோம்? வளர வளர ஞானத்தை விட்டுருதோம், வளர வளர உயர உயர நமக்குள்ள இருக்கின்ற இறைமையை, பண்பை, ஆசீர்வாதத்தை எல்லாம் விட்டுவிட்டு நாம் வேர்கள் இல்லாத மரங்களாக நிற்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது கொடுத்தா கரையுமா, கொடுத்தா சேருமா? இப்போ ஏன்டா ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 ரூபாயை ஆளுக்கு 5 ரூபாயா நான் பிரித்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன்டா இருக்கிற 100 ரூபா குறையுமா வளருமா? குறையுமா வளருமா? குறையும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற சொத்து, நம்மகிட்ட இருக்கிற பணம், நம்மகிட்ட இருக்கிற அதிகாரம், இப்போ நான் அதிகாரின்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் ஏன்ட்ட தான் வரணுங்கிறேன், எல்லாரும் ஏன்ட்ட வந்து வந்து கேட்குறீங்க. நான் 10 பேரை கூப்பிட்டு என் அதிகாரத்தை பிரித்து கொடுத்துட்டேன். இந்தா 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 நீ இவன்ட்ட போய் கேட்டுக்க, இதை நீ இவன்ட்ட கேட்டுக்கன்னு என் அதிகாரத்தை நான் பிரித்து கொடுத்துட்டேன் 10 பேர்கிட்ட. இப்போ என்னை யாரும் தேடி வருவாங்களா? என்னை அதிகாரின்னு யாராவது மதிக்க போகிறாங்களா? என் அதிகாரத்தை நான் பிரித்து கொடுத்துட்டேன்னா இதுதானே வீட்டில் மாமியா மருமக சண்டை, வேற ஒன்றும் புதுசுலாம் கிடையாதுல்ல. சூத்திரம் ரொம்ப சிம்பிள் தானே. இதுதானே பங்காளி சண்டை, இதுதானே சகோதர சண்டை, இதுதானே வீடுகளுக்குள்ள உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கல். ஒன்றா பெருசா நான் அதிகாரினா எல்லாம் ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும். புரியுதுங்களா? இதுதான் நம்முடைய சிந்தனை. இப்போ 2 சொல்லியிருக்கேன், இன்னொரு 10 15 நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க. ஒரு செல்வமாக இருக்கட்டும், ஒரு அதிகாரமாக இருக்கட்டும், என்னிடம் இருந்தால் நான் உயர்ந்து கொண்டே போகிறேன். நான் பிரித்து கொடுத்து விட்டால், நான் பகிர்ந்து கொடுத்து விட்டால் நான் காணாமல் போகிறேன், என்னிடம் இல்லாமல் போகிறது. ஆனால் விவிலியம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு வாசகம் என்ன சொல்றதுன்னா, நீ குடு, உனக்கு மிச்சம் இருக்கும், நீ உயர்வாய் பெறுவாய். மாணவர்களே, அன்பு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்களேன். இந்த பாசம், இந்த அன்பு நீங்கள் கொடுக்குறீங்க, பிறருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. கொடுக்க கொடுக்க இந்த அன்பும் பாசமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா, குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா?
அன்பும் பாசமும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுக்க கொடுக்க கூடுமா குறையுமா? கூடும். இதோ இந்த மெழுகுதிரி இருக்கிறது, நீங்க 50 பேர் இல்ல, இன்னைக்கு இந்த ஏறக்குறைய ஒரு 2000 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த மெழுகுதிரி கொண்டு வாரீங்க, இந்த மெழுகுதிரி சொல்லுது, நோ 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 நோ, நான் என் திரியை கொடுத்தவனா நான் அணைஞ்சிருவேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? இந்த திரியில இருந்து நீங்க திரி பத்த வச்சீங்கன்னா 2000 திரி நெருப்பு வளர்ந்துருக்குமா குறைஞ்சிருக்குமா? வளர்ந்துருக்கும். அதே போல ஞானம் ஒரு கல்வி. ஒருவர் வாக்கப்பட்டு போகிறார் அல்லது ஒருவருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவை பிறரோடு பகிர பகிர இவருக்கு அறிவும் ஞானமும் கூடிக்கிட்டே போகுமா குறைஞ்சிக்கிட்டே போகுமா? கூடிக்கிட்டே போகும். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கொடு, உனக்கு மிச்சம் இருக்கும். நீ என்ன வைத்திருந்தாலும் சரி. இந்த தத்துவத்தை பணத்துக்கு நீங்க சொன்னீங்கல்ல, கொடுத்தா குறையும் இல்லை. இது யாருடைய சிந்தனை என்று இந்த விவிலியம் சொல்லுகிறது என்றால், முதலாளியின் சிந்தனைக்கும் தொழிலாளியின் சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீங்க யூடியூப்புக்குள்ள வேணா போங்க, போய் தயவு செய்து நிறைய பாருங்க. பணம் எப்படி பணத்தை பெற்றெடுக்கும்னு கூட்டு பாருங்க. அவன் சொல்றான், உன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் நீ அள்ளி அள்ளி போடு, அது வளர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்றான். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்களாம் முதலாளி ஆயிடுறான், இதை தெரியாதவங்களாம் கடைசி வரைக்கும் தொழிலாளியாகவே இருக்கிறான். இதை தெரிந்தவர்கள் பணத்தை சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மணி மேனேஜ்மெண்ட், செல்வம். இந்த உலகத்தில் எல்லா செல்வத்திற்கும் இது பொருந்தும். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எலியா, நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து, 2 பேரையும் நீங்கள் தலைமை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது அதிகாரிகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக முதல் வாசகத்திலே அவருடைய வேலையாள் எலியாவின் வேலையாள், நற்செய்தி வாசகத்திலே பிலிப்பு, இந்த இருவரையும் சீடர்கள் அல்லது தொண்டர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வாசகத்திலே இதோ ஒரு மனிதன் தனக்கு வளைந்த வயலில் இருந்து கோதுமையில் இருந்து 20 வார்கோதுமை அப்பங்களை கொண்டு வருகிறான். இப்போது இங்கே இந்த எலியா சொல்லுகிறார், இந்த அப்பத்தை எடுத்து இந்த மக்களுக்கு கொடு கொடு கொடு. இதான் தலைவனின் பண்பு. நீங்கள் உயர வேண்டும் என்றால், வாழ்வில் எப்போதும் சிறந்து இருக்க வேண்டும் என்றால், கொடு என்பது மட்டும்தான் உங்கள் புத்தியில் கட்டளையாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னை பகிர்ந்து கொடு. உன் சிந்தனையை, நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொடுத்து கொண்டே இரு. உன்னுடைய அன்பை அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கி கொண்டே இரு. உன்னுடைய மன்னிப்பை நீ எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இரு. உன்னுடைய எல்லா வகையான செல்வங்களையும் ஞானங்களையும் நீ பகிர்ந்து கொண்டே இரு. கவலைப்படாம பகிரு. கவலைப்படாத, பயப்படாத, அச்சப்படாத, இல்லாம போயிருமோன்னு தயங்காத. அப்படி தயங்கினால் நீ முதலாளி அல்ல, நீ கடவுளின் சிந்தனை படைத்தவர் அல்ல, நீ குழந்தை அல்ல, மாறாக நீ வேலையாளாக மாறிவிட்டாய். இப்போ பாருங்க, முதல் வாசகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 20 வார்கோதுமை அப்பங்களையும் ஒரு கோணி பையில் தானியங்களையும் ஏதோ பாகாலை சார்ந்த ஒருவன் கொண்டு வந்து கொடுக்குறான். இதை குடுன்னு சொன்ன உடனே யாருக்கு தெரியுமா பிரச்சனை? அவருடைய பணியாளர்கள். கொண்டு வந்து கொடுத்தவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனும் வறுமைப்பட்டவன் தான், அவனும் பிரச்சனைக்குரியவன் தான், அவனுக்கும் வாழ வழி இல்லாமல் இருந்தவன் தான். ஆனால் அவன் கொண்டாந்து கொடுத்துட்டான். இந்த கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிற முதலாளி சொல்றாரு, எடுத்து கொடுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கும் பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனை? இந்த சிப்பந்தின்னு சொல்லுவாங்கல்ல, தலைமைத்துவ சிந்தனை வராம இந்த கூலியாள் சிந்தனை அல்லது அடிமட்ட சிந்தனை வைத்திருப்பான்ல, அவன் தான் சொல்றான், யோ அவனே 20 தான் கொண்டு வந்திருக்கான், நமக்கு ஏற்கனவே பஞ்சம், 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க, இதை வச்சிருந்தா தானே நான் கொஞ்ச நாள் சாப்பிடலாம், இதை கொடுத்தோம்னா 100 பேருக்கு பத்துமா, இந்த 100 பேரும் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நீங்கள் நானும் என்ன பண்ணுவோம்? புரியுதா புரியலையா? நற்செய்தி வாசகத்திற்கு வாங்க, இதே பிரச்சனை தான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. உடனே பிலிப்பு தான் சொல்லுகிறார், யோ கூட்டத்தை பாரு, 5000 பேருக்கு மேலே உட்கார்ந்துருக்கான், 200 தெனாரியத்துக்கு நம்ம அப்பா வாங்கி கொண்டு வந்தால் கூட ஆளுக்கு கொஞ்சம் போல் பிச்சு பிச்சு கூட கொடுக்க முடியாது. அதனால் அவன் பாட்டை பார்த்துக்கிட்டான். அனுப்பி விடுங்க இயேசுவே, இது நமக்கு தேவையா? இது யாரு? பிலிப்பு. இன்னும் வளரவில்லை, இன்னும் நிறையவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உட்காரவி. இப்போ இங்கே இருந்த எல்லாரிடமும் உணவு இருந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்று இறையியலாளர்கள் ஒரு வகையான தத்துவத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் பெரிய ஆட்கள்கிட்ட இருந்து நீங்கள் வாங்க முடியுமா? எனக்கே இவ்வளவு தான் இருக்குது சாமி, ஒன்றும் இல்லை சாமி, இந்த பாருங்கள் சாமி, வீட்டில் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சப்பாட்டு நல்லாவே பாடுவாங்க. வாழ்க்கையே இல்லை, வசதியே இல்லை, வாழ்வே இல்லை, உயர்வே இல்லை. இது எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது. இந்த புத்தி உடையவர்கள் குழந்தைகள் அல்ல. இந்த சிறுவன் ஒருவனிடம் 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கிறது. ஆனால் அந்த பையன்கிட்ட கேட்டால் கொடுப்பானா? கொடுப்பான்.
அந்த சிறு குழந்தை அள்ளி கொடுக்கும். எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது, விண்ணகத்தின் வாசலை இதோ இந்த சிறுவர்களுக்கு திறந்து வைத்தீரே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. இறைவா, உமது திருவுளம் சித்தம், உமது சித்தம் இதோ பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது என்று சொல்வதனுடைய அர்த்தம், இந்த குழந்தைகள் எதன் மீதும் பற்றற்றவர்களாய் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். கிளேலியா அன்னையினுடைய திருநாளில் தயவு செய்து நீங்கள் பெற வேண்டிய முதல் சிந்தனை, கொடு மிச்சம் இருக்கும். இந்த அம்மா யோசித்து பாருங்க, கொடு மிச்சம் இருக்குங்கிறத நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேற சொல்லணும். இப்போ நமக்கு சொல்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வாங்க, அல்லது அன்பியத்துக்கு வாங்க, அல்லது உங்கள் வீட்டில் ஒரு ஜோமாலை சொல்லுவோமா, அல்லது இன்றைக்கி பைபிள் வாசித்தீங்களா? எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், ஃபாதர் நேரம் இல்லை ஃபாதர், நான் ஓடி ஓடி உழைக்கணும் ஃபாதர், என் குடும்பத்தை பாருங்கள், பிள்ளையை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், ஓடி 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 உழைக்கணும், என் கையில் இல்லை 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 இல்லை, நேரம் இல்லை, பணம் இல்லை, இதோ எனக்கு இன்னொரு அன்பு செய்வதற்கு போதிய அன்பு உள்ளத்தில் இல்லை, எது வேண்டுமானாலும் சரி. இதை சொல்கிறோமா இல்லையா? இல்லைன்னு இப்போ நல்லா யோசித்து பாருங்க. இதோ இல்லை 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 என்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கொடு, உனக்கு மிச்சம் இருக்கும். இந்த அம்மாவுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? 8 வயசுல அப்பா இறந்துட்டாரு. அவங்க அம்மாவினுடைய குடும்பம் பெரிய குடும்பம். இப்போ இந்த அம்மா கூட பிறந்தது, கிளேலியா அம்மா கூட பிறந்தது இன்னொரு தங்கச்சி மட்டும்தான். 3 பேருமே இப்போது ஆண் துணை இல்லாமல் விடப்பட்டவர்கள். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு ஆண் துணை இல்லாமல் இருக்கிற குடும்பம் யாரை நம்பி வாழ வேண்டி இருக்கு? அவருடைய இந்த கிளேலியா அம்மாவினுடைய தாய் வழி பாட்டி குடும்பம். அங்கே ஏற்கனவே நிறைய பெண் குழந்தைகள். இவர்களுக்காக இந்த அன்னை தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அந்த 8 வயதிலிருந்தே நூல் சணல் செய்கின்ற வேலைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். வறுமை வெறுமை குடும்பத்தில் வேற ஒன்றும் கிடையாது. இந்த வறுமையும் வெறுமையும் இருக்கிற இந்த குடும்பத்தில் இந்த அம்மாவுக்கு நேரம் உண்டா? 6 நாள் வேலைக்கு போகிறோம், ஒரு நாள் ஓய்வு, கொஞ்ச நேரம் தூங்கலாம். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு சாயந்தரம் போல் வீட்டுக்கு வரோம், கணவன் மனைவிக்கு இடையில சண்டை. என்னன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஃபாதர் ஒரு 10 நிமிஷம் மொபைல் பார்க்க விட மாட்டேங்க ஃபாதர். அந்த அம்மா சொல்லுது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையா பார்த்து முடிச்சேன், ஒரு 10 நிமிஷம் குறுக்க சாக்கி விட மாட்டேங்க ஃபாதர். இந்த வீட்டில் நான் அடிமையாக கடந்து வேலை செய்கிறேன் ஃபாதர். ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா ஒன்று தூங்கி எந்திக்கலாம், இல்லை ஏதாவது மொபைல் பார்க்கலாம், இல்லை ஒரு நாள் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது என்ன செய்யலாம், எங்கேயாவது வெளியில் போவோமே, எவ்வளவு நாளாச்சு நம்ம வெளியிலலாம் சேர்ந்து போய் வாங்கலை, குடும்பமாக எங்கேயாவது வெளியில் போகலாம். வெளியில் போயிட்டு வந்து கடைசியில் சண்டையில் தான் முடியுது. இதோ இந்த ஓய்வாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், கடைசியில் குடும்பத்தில் எனக்குள்ள அன்பு செலுத்தல, பாசம் செலுத்தணும்னு சண்டையில் போய் முடியுது. வேற ஒரு நாள் கிடைத்தால் அல்லது ஒரு மணி நேரம் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? 1 மணி நேரம் சும்மா தானே இருக்கணும், ஃபோனை போடு, யார்ட்டையாவது என்ன சும்மா இருந்தனா உன்கிட்ட பேசலாம்னு பேசினேன். இது செய்கிறோமா இல்லையா? அன்பு குழந்தைகளே, இந்த தாய்க்கு நேரமே கிடையாது. இதோ இவளுடைய வாழ்க்கையை சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு இந்த தாய் என்ன செய்கிறார் தெரியுமா? கிடைக்கிற ஒரு அரை மணி நேரம் கோடோடி வந்து கோயிலில் நற்கருணைநாதர் முன்னாடி உட்கார்றாங்க. கடவுளை ஏன் உள்ளே கொண்டு வரணும்? கடவுளை கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? இந்த சாட்சி, இந்த நீங்கள் எல்லாரும் சாட்சி. கடவுளின் பாதத்தில் அனைத்தையும் வைத்து தொடங்குங்கள். உங்கள் நேரத்தை, உங்கள் வாழ்க்கையை தயவு செய்து கடவுளின் பாதத்தில் கொண்டு வந்து வைங்க. உன் வீட்டில் பிரச்சனையா? கடவுளின் பாதத்தில் கொண்டாந்து வை. உனக்கு பற்றாக்குறையா? கடவுளின் பாதத்தில் கொண்டாந்து வை. உன்ட்ட 5 அப்ப 2 மீன் தான் இருக்கா? உன் வீட்டில் ஒரு கல்யாண காரியம் நடக்கணுமா? உன் வீட்டில் ஒரு சுக பிரசவம் நடக்கணுமா? உன் வீட்டில் ஒரு கடன் பிரச்சனை இருக்குதா? அல்லது உனக்கு ஒரு வேலை தொழில் தொடங்க போறியா? அல்லது உன் பிள்ளைக்கு உயர்ந்த படிப்பிற்கு நீ போய் பணம் கட்ட வேண்டுமா? உன்ட்ட இல்லையா? 5 அப்ப 2 மீன் தான் இருக்கா? நான் தயவு செய்து சொல்றேன், முதல்ல கொண்டாந்து ஆண்டவர் பாதத்தில் அதை வை. 5 அப்பத்தை 2 மீனை வச்சா என்ன ஆகும்? பத்துமா பத்தாதா? போதுமா போதாதா? உன்னுடைய எல்லா பசியும் தீர்ந்து மீதம் 12 கூடைகள் நிறைய எடுப்பீர்கள். இதற்கு இந்த அன்னை சாட்சி. இந்த அம்மா கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட போய் மறைக்கல்விக்கு உட்காருது. சொல்லிக் கொடுக்கிற மறைக்கல்வி பாடத்தை ஆமா ஆமான்னு காது கொடுத்து கேட்குது. காது கொடுத்து கேட்டுட்டு தான் 13 வயது இருக்கும்போது கீழே உள்ள சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு, நான் உனக்கு ஏசப்பா கதை சொல்லட்டுமா? யாருக்குங்க இந்த நினைப்பு வரும்? யாருக்குங்க இந்த சிந்தனை வரும்? உட்காரு, நான் உனக்கு பைபிள் சொல்லித்தரேன். மறைக்கல்வி எடுக்கும் போது எடுத்த போட்டோ தான் இந்த சுரூபம். 13 வயதுல ஒரு அம்மா மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது ஞானம் இல்லையா? அது ஆசீர்வாதம் இல்லையா? இறைவனால் நிரப்பப்பட்டு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடுச்சு, சிந்தனையே வேற மாதிரி ஆயிடுச்சு. அன்பு குழந்தைகளை, இந்த அம்மா மறைக்கல்வி நடத்தும் போது பாருங்க, எப்பவும் சிலுவை, இந்த இயேசுவை தான் நம்ம படிக்கணும்னு, இந்த இயேசு தான் நமக்குன்னு எல்லாம்
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தயவு செய்து உங்கள் வாழ்க்கை பற்றாக்குறையாய் இருக்கிற பொழுது, உங்கள் வாழ்க்கை குறைந்து இருக்கிற பொழுது, உங்கள் வாழ்க்கையில் போதாது என்கின்ற நிலையில் அறிவோ, சிந்தனையோ, அன்போ, அல்லது இந்த பணமோ, அல்லது குடும்பத்திலே போதிய உடல் பலமோ எது குறைந்து கிடந்தாலும் சரி, நீ வர வேண்டிய இடம் கடவுளின் பாதம். இறைவன் தாமே நம்மை வழி நடத்துவார். உங்க குடும்பத்தில் என்ன நடந்தாலும் கொண்டாந்து வைங்க. நீங்க எப்படி சூழல்ல இருந்தாலும் கொண்டாந்து வைங்க. ஏழை சிறுவனை போல் இருக்கிறேன், பெரிய பகை எதிரே இருப்பவன் எனக்கு எதிராக மிரட்டி கொண்டிருக்கிறான், என் பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய பணம் பலம் படைத்தவன், அதிகார பலம் படைத்தவன், அல்லது இதோ எனக்கு எதிராக என் முதலாளி நினைச்சா என்னைய வேலையை விட்டே தூக்கிட முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். எப்படிப்பட்ட பெருசா இருந்தாலும் நீங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க. இந்த அன்னை இந்த இடத்துல நமக்கு அவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார். கண்ணை மூடுங்க. இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இறை ஆற்றலின் அனுபவம் உங்கள் தனிப்பட்ட அனுபவமாக மாறவில்லை என்று சொன்னால், விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், விஞ்ஞானம் எவ்வளவு உயரமாக நின்றாலும், இது இந்த உலகத்தில் அதிசயம் நடந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய ஆற்றல் இந்த உலகத்திலே தெய்வீக கொடைகளை நிறைவை தந்து கொண்டே இருக்கிறது. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் பாதத்தில் வந்து வைத்ததால் ஆண்டவருக்கு அவர் நன்றி கூறி எடுத்து இதோ அப்பத்தை பிட்டு எல்லாருடைய கரத்திலும் அப்படியே கொடுத்தார். இதோ ஆண்டவர் தரணும், ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வரணும்.